ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அங்க மாணிக்கம்ங்கிற ஒரு பெரிய விவசாயி இருந்தாரு. ஆனா ரொம்ப வெள்ளந்தியான மனுஷன். தன்னோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட ஒரே மகன் கார்த்திக் நல்லா இருக்கணும்னு நினைச்சு வீடு நிலம் எல்லாத்தையும் வித்துட்டு தன்னுடைய மகன் இருந்த நகரத்துக்கு வந்தாரு. ஆனா அங்க அவருக்கு கிடைச்சதெல்லாம் மருமகளோட அதிகாரமே தவிர உண்மையான பாசம் இல்ல. ரேகா, நேற்று ராத்திரி மீந்த பழைய சாதம் அந்த பாத்திரத்துல இருந்துச்சே, அதை எடுத்துக்கவா? ரொம்ப பசிக்குதுமா. ஓ அதுவா? அது நான் காலையிலேயே தெருநாய்க்கு போட்டுட்டேனே மாமா. உங்களுக்கு வேணும்னா 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் சமைச்சு முடிச்சதும் அந்த பாத்திரத்தை கழுவி தரேன். நீங்க கஞ்சி காய்ச்சி குடிங்க. இல்லம்மா, மாத்திரை போடணும். வெறும் வயிற்றுல போட்டா மயக்கம் வருது. மயக்கம் வருதா? அப்போ அப்படியே போய் பெட்ல படுத்துக்கோங்க. எதுக்கு இங்க வந்து நின்னு என் மூச்சு காத்த அசுத்தப்படுத்துறீங்க? அப்படி சொன்னதும் அவரும் போயிட்டு ரொம்ப பசியோடவே படுத்து தூங்கிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரேகாவும் வேலைக்கு கிளம்பி போயிட்டா. தூங்கி எழுந்த மாணிக்க ஐயாவும் தண்ணியாவது குடிச்சிட்டு வரலான்னு நினைச்சு ஃப்ரிட்ஜு கிட்ட போனாரு. அப்ப அவரோட போனுக்கு கால் ஒண்ணு வந்துச்சு. யாரை கேட்டு நீங்க அந்த பிரிட்ஜ் கிட்ட போனீங்க? நான் ஆபீஸ்ல இருந்துட்டு சிசிடிவி கேமரால பாத்துட்டு தான் இருக்கேன். அந்த ஆப்பிள் ஜூஸ் என் பையனுக்காக வச்சது. அது எடுத்து குடிச்சிடாதீங்க. முதல்ல அங்கிருந்து போங்க. இல்லம்மா, வெறும் தண்ணி தான் எடுக்க வந்தேன். தண்ணி வேணும்னா குழாயில புடிச்சு குடிங்க. என் பெட்ரூம் பக்கமோ கிச்சன் பக்கமோ உங்களை நான் பார்க்கவே கூடாது. ரேகா அப்படி பேசுனதும் மாணிக்க ஐயா எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு வீட்டையும் கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு. வேலை முடிஞ்சதும் ரேகாவும் வீட்டுக்கு வந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தா. ஆமாடி, எங்க மாமனார் இருக்காரு. அந்த ஆளால எனக்கு ஒரு நிமிஷம் கூட நிம்மதியே இல்ல. எப்ப பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருக்காரு. வீட்டையே அழுக்கு பண்றாரு. கார்த்திகிட்ட ஏதாவது சொல்லி இந்த கிழவனை சீக்கிரமா ஏதாவது முதியோர் இல்லத்துல தள்ளிடணும். அப்போதான் நான் நிம்மதியா இருப்பேன். அந்த வழியா போன மாணிக்க ஐயாவுக்கு ரேகா பேசிட்டு இருந்தது அப்படியே கேட்டுச்சு. அதை கேட்டதுமே ரொம்ப கவலையா அங்கிருந்து போனாரு. வேலை முடிஞ்சதும் கார்த்திக்கும் வீட்டுக்கு வந்தான். அப்போ ரேகா அழற மாதிரி நடிச்சிட்டு இருந்தா. என்னாச்சு ரேகா? எதுக்கு அழற? உங்க அப்பாவை என்னால சமாளிக்கவே முடியல கார்த்திக். இன்னைக்கு நான் இல்லாதப்போ பீரோவை திறந்து ஏதோ தேடிட்டு இருந்தாரு. நான் கேட்டதுக்கு என்ன வாய்க்கு வந்தபடி திட்டுறாரு. இது என் மகனோட வீடு, நீ யாரு கேக்கன்னு கேக்குறாரு. எனக்கு இந்த வீட்டுல பாதுகாப்பே இல்ல. ரேகா இப்படி அழுதுட்டே சொன்னதுனால கார்த்திக்கும் அவ சொல்றத நம்பிட்டு, அப்பா என்னப்பா இது? வயசான காலத்துல ஏன் இப்படி பண்றீங்க? அவ பாவம் காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு வரா, அவளே மிரட்டுறீங்களா? இல்லப்பா, நான் பீரோ பக்கமே போகலையே. பாத்தியா கார்த்திக், அப்படியே பொய் சொல்றாரு. இப்படிப்பட்ட ஆளோட ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. ஒன்னு இவர் இந்த வீட்ல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். முடிவை நீயே எடு. கார்த்திக், இந்த மாசம் கிரெடிட் கார்டு பில் 15,000 அதிகமா வந்திருக்கு. உங்க அப்பாக்கு அந்த ஸ்பெஷல் பால், பழம், அப்புறம் அந்த மூட்டு வலி மருந்து, இதெல்லாம் தேவையில்லாத செலவு. ரேகா, அது அவரோட உடம்புக்கு தேவையானது தானே. வயசான காலத்துல இத கூட செய்யலனா எப்படி? கார்த்திக், நீங்க மட்டும்தான் இப்படி யோசிக்கிறீங்க. ஆனா உங்க அப்பா எப்படி இருக்காருன்னு தெரியுமா? நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? ஏன் இப்படி பேசுற? அவர் பாவம் அமைதியா ஒரு மூலையில தானே இருக்காரு. அமைதியா இருக்காரா? ஏதாவது பண்ணிட்டே இருக்காரு. அவர் இந்த வீட்ல இருக்கிறதே எனக்கு பெரிய பாரமா இருக்கு. அவர் நடக்கும்போது வர அந்த சத்தம், அந்த பழைய வாசனை எதுவும் எனக்கு பிடிக்கல. அப்படி ரேகா சொன்னதும் கார்த்திக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவன் எதுவும் பேசாம போயிட்டு அமைதியா தூங்கிட்டான். ரேகா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு, கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுத்துரு. கஞ்சியா? நான் என்ன இங்க வேலைக்காரியா? எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு. உங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னா நேரா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விடுங்க. அங்கேயே அட்மிட் பண்ணிடுங்க. திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வராதீங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கொஞ்சம் மெதுவா பேசு ரேகா, அப்பா கேட்க போறாரு. நல்லா கேட்கட்டும். அப்பதான் அவருக்கு சூடு சொரணை வரும். தான் இருக்கிறது மத்தவங்களுக்கு தொந்தரவுன்னு தெரிஞ்சா அவரே கிளம்பி போயிட மாட்டாரா? நீங்க அவருக்கு முட்டு கொடுத்துட்டே இருங்க. இப்படியே ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருந்துச்சு. கார்த்திக், உங்க அப்பா பேர்ல இருக்கிற அந்த 5 ஏக்கர் நிலம் சும்மாவே தான் கிடக்கு. அது இப்போ வித்தா கூட 5 கோடி கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு நாம லண்டன்ல செட்டில் ஆகலாம். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து ரேகா, அத போய் கேக்குற? அத அவரே வச்சுக்கிட்டுமே. அவர் என்ன அந்த நிலத்தை சுடுகாட்டுக்கா எடுத்துட்டு போக போறாரு? இந்த இடத்த விக்க சொல்லுங்க, இல்லனா அது ஏன் பேர்ல மாத்த சொல்லுங்க. இவளுக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைச்சிட்டு கார்த்திக் அங்கிருந்து போயிட்டான். அடுத்த நாள் காலையில ரேகா தன்னோட மாமனாரை கூப்பிட்டு, மாமா, உங்களுக்கு தேவையான துணிய பையில போட்டு எடுத்துட்டு வாங்க. நாம எல்லாரும் வெளியே போலாம். ரேகா அப்படி சொன்னதும் அவரும் துணி எடுக்க போனாரு. ரேகா, உண்மையாவே நாம எல்லாரும் லாங் ட்ரிப் போறோமா?
இப்போவாது அப்பாவை பத்தி புரிஞ்சுட்டியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? உங்க அப்பாவை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போக தான் அப்படி சொன்னேன். நிஜமாவே அப்பாவே அங்க விட போறியா? ஆமா கார்த்திக், இதுக்கு மேலே என்னால அவர் கூட இருக்க முடியாது. அப்படி சொன்னதும் கார்த்திக் ரொம்ப கோவமா நின்னுட்டு இருந்தான். உள்ள போன மாணிக்கையாவுக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு, எப்படியும் நம்மள ஆசிரமத்துக்கு தான் கூட்டிட்டு போறாங்க, நம்மனால யாருக்கும் கஷ்டம் வர வேண்டாம், இவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும், நாம இங்கிருந்து போயிடலான்னு நினைச்சு எல்லா துணியும் எடுத்து வச்சிட்டு இருந்தாரு. அப்போ அவர்கிட்ட இருந்த பத்திரத்தை எடுத்துட்டு போய் ரேகா கிட்ட கொடுத்தாரு. அத படிச்சு பார்த்த ரேகாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கார்த்திக், அந்த 5 ஏக்கர் நிலம் இப்போ என் பேர்ல இருக்கு. இது நிஜமான பத்திரம் தான் கார்த்திக். 5 ஏக்கர், இப்போவே இதோட மதிப்பு 7 கோடி இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வாங்க கிளம்பலாம். அப்படி சொன்னதும் இன்னும் அதிகமா கோபம் வந்து அந்த பத்திரத்தை பிடுங்கிட்டான். என்ன பண்ற கார்த்திக்? கூடாது என்கிட்ட. நிறுத்து ரேகா, இனி ஒரு வார்த்தை பேசாத. இத்தனை நாள் நீ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் நான் தலையாட்டினதுக்கு காரணம் இந்த குடும்பம் செதறிடக்கூடாதுன்னு தான். ஆனா பெத்த அப்பாவையே தெருவுல விட துணிஞ்ச உன் கூட வாழ்றதுக்கு நான் தனியாவே செத்து போலாம். கார்த்திக், உனக்கு அறிவு இருக்கா? இந்த சொத்து வந்தா நம்ம லண்டன் போகலான்னு சொன்னேனே. லண்டனா? பெத்த அப்பாவை ஒரு ஓரமா உட்கார வச்சு சோறு போட மனசில்லாத உனக்கு லண்டன் ஒரு கேடா? அப்படி சொல்லிட்டே கார்த்திக் அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டான். ஐயோ கார்த்திக், என்ன பண்ணிட்ட? 5 கோடி கார்த்திக், பைத்தியம் பிடிச்சுச்சா உனக்கு? எனக்கு சொத்து முக்கியம் இல்ல ரேகா, என் அப்பா தான் முக்கியம். என் அப்பா எனக்காக எத்தனை பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? என் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச நிலம் இது. இதை வித்து நீ சொகுசா வாழனா விடமாட்ட. உனக்கு இந்த சொத்து வேணும்னா என் அப்பாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் மரியாதையோட இந்த வீட்டில் இருக்கவை. இல்லனா என்ன பண்ணுவ? இப்பவே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவேன். இந்த நிமிஷமே நீ என் வீட்டை விட்டு வெளியே போகணும். எனக்கு நீ சம்பாரிச்சு தர பணம் ஒன்று தேவையே இல்லை. நாங்க கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு இருந்துப்போம். ஆனா உன் நிழல் கூட எங்க மேல படக்கூடாது. தம்பி வேணாம்ப்பா, அவ சின்ன பொண்ணு, தெரியாம ஏதோ பண்ணிட்டா, விட்டுடு. இல்லப்பா, இத்தனை நாள் நான் அமைதியா இருந்தது தான் அவளுக்கு துணிச்சலை கொடுத்துருச்சு. ரேகா, உனக்கு 10 நிமிஷம் டைம் தர. அப்பாவோட காலை தொட்டு கும்பிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறியா, இல்ல இப்போவே உன் வழி என் வழின்னு பிரிஞ்சு போறியா? ரேகாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா அவ கார்த்திக் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தா. கார்த்திக் சொன்னது கேட்டு வேற வழி இல்லாம, கார்த்திக், தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு என்கிட்ட இல்ல ரேகா, அப்பா கிட்ட கேளு. இனிமே இந்த வீட்டுல அப்பா தான் மகாராஜா. நீ ஒரு வேலைக்காரியா இருக்க வேண்டாம், ஆனா ஒரு மருமகளா நடந்துக்க கத்துக்கோ. மீறி ஒரு வார்த்தை தப்பா பேசினால அப்புறம் இந்த கார்த்திகை நீ பார்க்கவே முடியாது. மாமா, தெரியாம பேசிட்டேன். மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை ஒரு சுமையா நினைச்சேன். உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க அந்த சொத்தையே என் பேர்ல எழுதி வச்சிருக்கீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நீ என் மருமக இல்லம்மா, என்னோட மக தப்பு பண்ணா அப்பா மன்னிக்க மாட்டேன்னா சொல்லு. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் தூங்க போனாங்க. ஆனா ரேகா ரொம்ப கவலையா உட்கார்ந்துட்டு இருந்தா. ஏன்னா அவ கார்த்திக்காக மட்டும்தான் மன்னிப்பு கேட்டாலே தவிர உண்மையாவே மன்னிப்பு கேட்கல. அப்போ அவங்களோட பையன் ஆகாஷ் பையில கொஞ்சம் துணியும் பொருளும் எடுத்து வச்சிட்டு இருந்தான். அத கவனிச்ச ரேகா, என்ன ஆகாஷ் பண்ணிட்டு இருக்க? எதுக்கு அந்த பையில துணி அடுக்கிட்டு இருக்க? இல்ல மம்மி, நீங்க தாத்தாவை ஒரு ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுட்டு வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி நானும் பெருசானதும் உங்களை அங்க கொண்டு போய் விடுறதுக்கு இப்போவே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அத கேட்டதுமே ரேகாவுக்கு இதயமே நின்னு போற மாதிரி இருந்துச்சு. ஆகாஷ், என்னடா சொல்ற? மம்மியை எதுக்கு அங்க விடுவ? ஏன் மம்மி, வயசானாலே அங்கதானே போகணும். நீங்க தானே சொன்னீங்க தாத்தா இருமுனா உங்களுக்கு பிடிக்காது, அவர் சாப்பிடுற சத்தம் கேட்டா உங்களுக்கு பிடிக்காதுன்னு. அதே மாதிரி நீங்க வயசானப்பறம் இருமுனா எனக்கும் பிடிக்காதுல்ல. அதான் நான் வளர்ந்ததும் உங்களை அங்க போய் விட்டுடுவே. அப்படி சொல்லிட்டு ஆகாஷ் அங்கிருந்து ஓடிட்டான். ரேகாவுக்கு அப்பதான் தான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கோன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டா. என்ன ரேகா, உன் பையன் சொன்னதை கேட்டதும் பயம் வந்துருச்சா? விதைச்சது தானே முளைக்கும். நீ என் அப்பாவுக்கு கொடுத்தத உன் பையன் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கான் பாரு. கார்த்திக், நான் தப்பு பண்ணிட்டேன். நான் செஞ்சது வெறும் பாவம் மட்டும் இல்ல, என் பையனுக்கு நான் தப்பான முன்னுதாரணமா இருந்துட்டேன். நான் என் மாமாவை துன்புறுத்தினதும் இல்லாம என் எதிர்காலத்தையே நான் குழி தோண்டி புதைச்சிட்டு இருந்திருக்கேன். அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதா. அடுத்த நாள் இருந்து ரேகா ஆடம்பரமா இல்லாம எளிமையா வாழ கத்துக்கிட்டா.
காலையில எழுந்திருச்சு மாமனாருக்கு சுடுதண்ணி வைக்கிறதுல இருந்து அவருக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டா.